ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் 11. கண்ணாடி முன் நின்ற தேனுஷா இனிதாக அதிர்ந்தாள். நானா நானா என்று தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டாள். வலித்தது. உண்மைதான். எப்படி? இதோ கண்ணாடியில் தெரிந்த உருவம் நான் தான் என்று சொல்ல முடியலை. அந்த அளவு மேக்கப்பில் மெருகேற்றி இருந்தார்கள். தேவன்ஷி அக்காவை பார்த்து, தேனு சூப்பராக இருக்க என்றாள். வாங்க மேடம், ஃபோட்டோஷாப் இருக்கு, அழைத்து சென்றாள். அந்த பெண் வெளியே தோட்டத்தில் விளம்பர படங்கள் ஷூட்டிங் எடுக்கும் கேமராமேன் இருக்க, ஓகே சார், ரெடி என்று இந்த பெண்கள் சொல்ல, அவர்கள் ஒரு பெரிய புதர் செடியின் அருகே நிற்க வைத்து பச்சை செடிகளின் பின்னணியில் அவளை விதவிதமாக நிற்க வைத்து ஃபோட்டோ எடுத்தார்கள். பிறகு வேறு ட்ரெஸ் மாற்றிவிட்டு வாங்க என்றார்கள். அடுத்து 1 மணி நேரம் அடுத்த மேக்கப். லெஹங்கா லைட் கலரில் போட்டு தலையை ஸ்ப்ரிங் மாதிரி சுருட்டி விட்டு கழுத்தில் மெல்லிய வைரங்கள் கொண்ட சின்ன கழுத்தை ஒட்டின செயின், காதில் நீளமாக தொங்கிய டிராப்ஸ் ஒளியை வாரி இறைத்தது. கையில் மெல்லிய வைரம் பதித்த கை செயின், வைர மோதிரம், காலில் மெல்லிய கொலுசு. இப்படி நவநாகரிகமான மேக்கப் போட்டு சில ஃபோட்டோக்கள். இப்படி 2-3 முறை வேறு உடை போட்டு ஃபோட்டோ எடுத்தார்கள். இடையே மதிய உணவு. அனைவருக்கும் சௌந்தரம் இளவரசியோடு தேனுஷா தேவன்ஷி சாப்பிட்டார்கள். மேக்கப் போட்டு வந்த தேனுஷாவை பார்த்த இளவரசி திருஷ்டி கடிக்க, சௌந்தரம் பரவாயில்லை, முகவெட்டு நல்லா இருக்கு, மேக்கப் போட்டதும் நல்லா இருக்கிறா என்று நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். எல்லாம் முடிந்ததும் சம்மந்தி சேலை எடுக்க போகணும், மருமகளை கூட்டி வருவீங்களா என்று கேட்க, வேண்டாமே, எங்கள் பழக்கம் மாப்பிள்ளை பெண்ணை கூட்டி போக மாட்டோம், பெரியவங்க பார்த்து எடுக்கிறது தான் என்றார் இளவரசி. அப்போ சரி, வரும் ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு, சேலை எடுக்க போகலாம், நான் உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ற சௌந்தரம் மருமகளை தங்களுடைய காரில் இளவரசியுடன் ஊருக்கு அனுப்பி வைத்தார். அன்றே சஸ்திக்கு தேனுஷாவின் ஃபோட்டோவை அவன் ஃபோனிற்கு அனுப்பி வைத்தார் குருபரன். அந்த ஃபோட்டோக்களை பார்த்த சஸ்திக், நல்லா மேக்கப் பண்ணி மெருகேற்றி இருக்காங்க என்று கண்டு கொண்டவன் உடனே அம்மாவிற்கு ஃபோன் பண்ணி, இவளுக்கு மேக்கப் சாமான் வாங்கி கொடுக்கவே என் சொத்துக்கு அழிஞ்சு போயிடும், ஒரு வண்டி மேக்கப் வலித்து எடுத்தால் கூட மேக்கப்பை வலித்து எடுத்தால் ஈன்னு பல்லை காட்டும் என்று திட்டினான். ஏண்டா, இந்த காலத்தில் எல்லா பெண்களும் மேக்கப் தானே போடுறாங்க, இதில் என்ன தப்பு? எல்லாரும் முகத்தில் தான் மேக்கப் போடுவாங்க, இவன் மேக்கப்பில் தான் முகமே இருக்குது, இதில் இருந்தே தெரியுது பொண்ணு ஒன்றத்துக்கும் தேராது என்று அவன் கடுப்பாக ஃபோனை வைத்து விட்டான். சௌந்தரம் கணவனிடம் மகன் பேசினதை சொல்ல, வாரம் விதவிதமாக பொண்ணுங்களை பார்க்குறவன் கண்டுபிடிக்கத்தான் செய்வான், விடு என்றார். அவருக்கு மகன் மீது நம்பிக்கை இருக்கு. ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டின பிறகு பிற பெண்களை தொடக்கூட மாட்டான். சின்ன வயது, வெளிநாட்டில் பழகிய பழக்கம், திருமணத்திற்கு பிறகு தொடராது என்று அவருக்கு நன்றாக தெரியும். எனவே அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் தங்கை வீட்டாரின் போக்குதான் கொஞ்சம் கவலையை கொடுத்தது. மகள்கள் 2 பேரும் மச்சான்கள் 2 பேரும் கூட கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருந்தது. அன்று இரவு நடந்தது தான் ஞாபகம் வந்தது. தங்கை வீட்டாரை வரச்சொன்ன குருபரன் வீடு வர இரவு 8 மணி ஆனது. மச்சான்கள் சற்று முன்தான் வந்தார்கள். எனவே சௌந்தரம், வாங்க முதல்ல சாப்பிடலாம், நேரமாச்சு என்றார். குருபரனும் உடைமாற்றி வந்து, வாங்க சாப்பிடலாம் என்றார். கறி, மீன், முட்டை, இறால் என்று விருந்து அமர்க்கலப்பட்டது. பொதுவாகவே சாப்பிடும்போது பேசக்கூடாது என்பார். எனவே பெரிதாக யாரும் பேசலை. வேலைக்காரர்கள் பரிமாற அது வேணும் இது வேணாம் என்ற பொதுவான பேச்சுக்கள் தான் அங்கே கேட்டது. விருந்து முடிந்து அனைவரும் முன்புற காலில் கூடியிருந்தார்கள். குருபரன் மெல்ல தொண்டையை கனைத்தவர், நம்ம சஸ்திக்கு பெண் பார்த்து விட்டேன், கூடிய சீக்கிரம் திருமணம் வைக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். என்னது, பெண் பார்த்து விட்டீர்களா என்று தங்கைகள் ஒரே குரலில் கேட்க, இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தது தானே. எனவே ஆமாத்தா, இத்தனை நாள் அவன் ஜாதகத்திற்கு பொருத்தமான பெண்ணே கிடைக்கலை. ஏதோ இப்பத்தான் நான் கும்பிடுற முருகன் கண் திறந்து பார்த்து சஸ்தி ஜாதகத்திற்கு பொருத்தமான ஜாதகம் கிடைத்திருக்கு. பெண் வீடு புதுக்கோட்டை, பெண்ணின் அப்பா மளிகை கடை வச்சிருக்கார், 3 பெண்கள், மூத்த பெண் இது, பிகாம் படித்து இப்பத்தான் முடித்திருக்கு. மற்றபடி நம்ம இனம், நம்ம அளவு வசதி இல்லை, ஆனால் பேர் சொல்லும்படியான குடும்பம். அது சரி, போயும் உங்களுக்கு மளிகை கடைக்காரர் தான் சம்மந்தியா என்று பெரிய தங்கை கேட்க, அதனால் என்னத்தா, செய்கிற தொழில் எதுவாக இருந்தால் என்ன,
நேர்மையும் நாணயமாக இருக்கணும். நான் விசாரித்து விட்டேன், நல்ல குடும்பம், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது என்றார். ஏன்னே, எங்கள் வீட்டில் 2 பெண்கள் இருக்கும்போது நீங்கள் வெளியே பெண் எடுத்தால் யாராவது எங்களை மதிப்பாங்களா என்று சின்னத்தங்கை கேட்க, இதில் மதிப்பு எங்கே வந்தது? உங்கள் பெண்களின் ஜாதகத்தை தான் முதலில் பார்த்தேன். எப்போ? 8 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். கொஞ்சம் கூட சஸ்திக்கு பொருந்தலை. பொருந்தாத திருமணத்தை நடத்தி வைக்க முடியுமா சொல்லு? கல்யாணம் பண்ணி வைத்தால் அவங்க நல்லா வாழணும். சும்மா அலங்காரத்துக்காகவா கல்யாணம் பண்ணுறது? உன் மூத்த பெண்ணை வெளியே தான் கட்டினோம், நல்லா தானே இருக்குது. சௌந்தரத்தின் நல்லா தானே இருக்குது, சொந்தத்தில் தானே கட்டணும் என்று நினைக்காதே. நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதை முதல்ல பாரு என்றார். அப்போ எங்கள் காலத்தோடு நம்ம உறவு அவ்வளவுதான். அப்புறம் எங்கள் பிள்ளைகளுக்கு இங்கே என்ன இருக்குது? இந்த குடும்பம் வேற யாரோ ஒருத்தருக்கு சொந்தமாகி விடும். இங்கே நாங்கள் தள்ளித்தான் நிற்கணும். இதுவே எங்கள் பெண்களை கட்டினால் நாங்கள் கடைசி காலம் வரை உறவு நீடிக்கும் என்று சொல்ல, குருபரன் தன்னுடைய ஸ்டைலில் வழக்கம்போல், உறவு நீடித்தாலும் சரி நீடிக்காவிட்டாலும் சரி நம்ம பிள்ளைகள் நல்லா வாழணும். எனக்கு என் பிள்ளைகள் வேற, என் தங்கச்சி பிள்ளைகள் வேற இல்லை, எல்லாரும் ஒன்றுதான். உன் பிள்ளைகளுக்கு என்கிட்ட இருக்கிற எந்த சொத்து வேணும் கேளுங்க, நாளைக்கே எழுதி தர்றேன். ஏன், என் சொத்து பூரா வேணும்னாலும் கேளுங்க, எழுதி தர்றேன். ஆனால் சஸ்திக்கு இந்த பெண் கூடத்தான் திருமணம். நான் முடிவே பண்ணிவிட்டேன். அவன் ஜாதகத்திற்கு தோதான முகூர்த்தம் கிடைக்கலை, ஒரே ஒரு முகூர்த்தம் தான் இருக்கு என்று என்னோட ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. வர்ற 17ஆம் தேதி தான் அவனுக்கு சரியானதாக இருக்குது. அன்றே திருமணத்தை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். என்ன மச்சான் சொல்கிறீங்க? நம்ம வீட்டு கல்யாணம், அதுவும் உங்களோட ஒரே மகனின் திருமணம், மதுரையே திரும்பி பார்க்குற மாதிரி நடத்தணுமே, அதற்கு எத்தனை மாதம் ஆகும் என்றார் மச்சான் ஒருவர். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம்தான் மச்சான். எனக்கு என் மகனுக்கு அப்படி ஆடம்பரமாக திருமணம் செய்ய இஷ்டம் இல்லை. சிம்பிளாக சொந்த பந்தங்களுக்கு மட்டும் சொல்லி செய்தால் போதும். எதற்கு தேவையில்லாத வெட்டி செலவு? ஆடம்பரத்திற்காக செலவு செய்யும் அந்த காசை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம். நம்ம கடை, வயல்கள், மற்ற தொழில்கள் நடக்கும் இடத்தில் உள்ளவர்களின் வீட்டில் திருமண வயதில் பெண்களோ ஆண்களோ இருந்தால் நம்மோட இலவச திருமண திட்டத்தில் சேருவதாக இருந்தால் கணக்கு எடுங்க. பெண்களுக்கு தாலி, அரை பவுன், பீரோ, கட்டில், ஃபேன், குக்கர், இப்படி சில சாமான்கள் கொடுக்கலாம். சஸ்தி திருமணம் அன்று எத்தனை ஜோடி இருக்கோ செய்வோம். அத்தோட ஆளுக்கு 50,000 பணமும் கொடுக்கலாம். நாளை காலையில் விஷயம் எல்லாருக்கும் போய்விடும். இதை என் PA சரவணன் கிட்டத்தான் பொறுப்பாக விட்டு இருக்கேன். சஸ்தி திருமணம் நம்ம ஊர் கோவிலில்தான், அங்கேதான் மற்ற திருமணங்களும் நடக்கும். வருவது அனைவருக்கும் பொதுவான விருந்து திடலில் நடக்கும். நம்ம நெருங்கிய உறவுகளுக்கு 3ஆம் நாள் கறி விருந்து, அவ்வளவுதான். பெரிதாக எந்த ஆடம்பரமும் வேண்டாம் என்றார். நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்ல வேண்டாமா என்று மச்சான் கேட்க, நம்மக்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் இந்த மாதம் சம்பளத்தோட 2000 ரூபாய் கொடுத்துற சொல்லிட்டேன். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்க ஆசைதான், ஆனால் சூழ்நிலை சரியில்லை என்றார். என்னன்னே சொல்கிறீங்க? உங்கள் மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு சஸ்தி, அவனுக்கு கோவிலில் வைத்து 10ஓடு 11 கல்யாணம் பண்ண போகிறீங்களா? இது என்ன கொடுமை? என் மகளுக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. வான வேடிக்கை என்ன, பாட்டு கச்சேரி என்ன, 3 நாள் விருந்து, வந்தவர்களுக்கு நினைவு பரிசு, பிள்ளைகள் ஆசைப்பட்டாங்க என்று இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி சங்கீத் ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சிங்க. பணத்தை தண்ணியாக இறைத்து செலவு செய்தீங்க. இப்போ உங்கள் ஒரே மகனுக்கு கோவிலில் கல்யாணம், அங்கே பொது விருந்து, சொந்த பந்தங்கள் ஏன் எதற்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்கிறது? ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறதை சஸ்தி விரும்பலை. அதே சமயம் அன்று நம்ம மாவட்டத்தில் உள்ள அத்தனை முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், ஏன் தெருவில் கோவிலில் பிச்சை எடுப்பவர்களுக்கு கூட அன்று நம் ஆட்கள் தேடி தேடி சாப்பாடு கொடுப்பாங்க. அது போதும் என்று நான் சொன்னதா சொல்லி விடுங்கள். நம்ம சம்பந்தபுரத்திற்கு 3ஆம் நாள் கறி விருந்து போட்டு முறை செய்வோம். பெண்கள் நீங்கள் தான் நம்ம நெருங்கின சொந்தங்களுக்கு என்ன முறை கொடுக்கணும், என்ன வாங்கலாம் என்று முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி உன் மகள் வீட்டிற்கு சம்பந்தபுரத்திற்கு எல்லாம் துணி எடுத்து கொடுத்து விடுங்க என்றவர் தங்கைகளை பார்த்து, உங்கள் பக்கத்து ஆட்களுக்கு துணிமணி முறை கொடுக்க எல்லாம் வாங்கி விடுங்கள். இதெல்லாம் பெண்கள் உங்களோட வேலை. வழக்கம் போல நம்ம வீட்டு பெண்களை கட்டி கொடுத்த வீட்டினருக்கு ஒரே மாதிரி செய்யுங்க. ஜெயந்திகா இவர்களுக்கு ஆரத்தி எடுக்கும்போது கொடுக்க வைர நகை வாங்குங்க. அதே மாதிரி மற்ற
மற்ற 3 பெண்களுக்கும் முன் மகள்களுக்கும் வாங்கிவிடுங்கள். ஒரே விலையாய் இருக்கட்டும். டிசைன் பிடித்ததை வாங்கி கொள்ளட்டும் என்றார். இது வழக்கம்தான். எப்பவும் தன் மகள்களுக்கு ஒரு மாதிரியும் தங்கை பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியும் செய்ய மாட்டார். சௌந்தரமும் அப்படித்தான். நாத்தனார்களை எப்போதும் ஆதரித்து நடந்து கொள்வார். இல்லை என்றால் தாய் தந்தை இறந்த பின் இத்தனை வருடம் இந்த வீட்டில் இவ்வளவு உரிமையாக அவர்கள் வந்து போக முடியாது. சௌந்தரம் குருபரனின் மனமறிந்து செயல்படுபவர். அதுவும் சின்ன வயதில் அவர் ரொம்ப கோபக்காரர். அவர் வாய் பேசாது, கைதான் பேசும். அப்போ கூட அவருடைய கண் பார்த்துத்தான் சௌந்தரம் செய்வார். என்னதான் தங்கைகள் கிட்ட சில சமயம் வெடுக்கன பேசினாலும் கூட தங்கைகள் மேல் அலாதி பிரியம் கொண்டவர் குருபரன்.